இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிக்கொண்டு நம்ம இன்றைக்கான தெய்வ செய்தி போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பாக்குறோம்னாக்கா அப்போலோ பத்தி பாக்குறோங்க. இவர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த காலகட்டத்துல இவரும் வந்து ஒரு ஊழியக்காரரா இருந்தவர் இல்லைங்களா. இவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாங்க இல்லைங்களா. ஸோ எல்லாரும் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்துல இவரும் வந்து நிறைய விஷயத்துல நமக்கு என்னங்க எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. எந்தெந்த விஷயத்துல எக்ஸாம்பிள் ஆக்குறாரு இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஆச்சரியமான விஷயங்கள் 15 விஷயங்களை இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம வந்து சுருக்கமா பார்க்கலாம். சரிங்களா. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஒரு ஸ்காலர் லெவல்ல இருந்தவர். ஏன்னா ரொம்ப பெரிய ஞானி. எப்படின்னாக்கா பைபிள்ல வந்து நாலேஜ் அதிகமா இருந்துச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவர்கிட்ட இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எலக்வன்ஸ்ன்னுவாங்க. சில பேருக்கு வந்து படிப்பறிவு ஜாஸ்தி இருக்காங்க. ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னா சொல்ல வராது. எழுதுனா எழுதிடுவாங்க. அப்படியே மக்கப் பண்ணிட்டு டக் டக்குன்னு எழுதிடுவாங்க. ஆனா அதை வந்து தெளிவா இன்னொருத்தர் சொல்லி கொடுன்னா அவங்களுக்கு வராது, கஷ்டப்படுவாங்க. ஆனா இவருக்கு எப்படின்னாக்கா நாலேஜ் இருந்தது. அந்த சொல்ற விஷயம் இல்லைங்களா, மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது, அந்த ரொம்ப கிரமமா மத்தவங்களுக்கு சொல்ற அந்த ஸ்கில் இருந்துச்சு அவர்கிட்ட இல்லைங்களா. ஸோ வெறும் எஜுகேஷன் மட்டும் இல்லை, பைபிள்ல நாலேஜ் மட்டும் இல்லை, மத்தவங்களுக்கு சொல்ற அந்த ஆற்றல் இருந்ததுங்க. இந்த நாலேஜ் எங்கத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா. அந்த ஊருக்கு ஏன் அலெக்சாண்ட்ரியான்னு பேர் வந்துச்சு தெரியுங்களா? ஹிஸ்டரியில இருக்குதுங்க. அலெக்சாண்ட்ரியான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் இருந்தார் அந்த காலகட்டத்துல. அவர் ரொம்ப பெரிய ராஜாங்க. அந்த ஊரை வந்து அவர் கைப்பற்றாரு. அந்த ஊர்ல என்ன ஆகுதுனாக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல என்னங்க லைப்ரரி அங்கதான் ஓபன் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நாலேஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஊர்ல. அந்த ஊர்ல பிறந்து வராரு இவரு. அதனால என்னங்க நாலேஜ்க்கு ரொம்ப ரொம்ப அந்த ஊர்ல இருக்கு. வேர்ல்ட்ல கிரேட்டஸ்ட் பீப்புள் எல்லாம் அங்கதான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துட்டு வராங்க இல்லைங்களா. இவர்கிட்ட வந்து ஜீல் மட்டும் இல்லைங்க இல்லைங்களா. சில பேருக்கு ஜீல் தாஸ் இருக்கும். ஜீல் மட்டும் இல்லாம வைராகம் மட்டும் இல்லாம சத்தியத்தை வந்து மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்லணுன்ற அந்த ஞானமும் தேவன் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன்னா பவுல் என்ன சொல்றாரு, அவர்கிட்டயே அந்த மாதிரி இல்லைங்க எலக்வன்ஸ். ஆனா இவர்கிட்ட எலக்வன்ஸ் இருந்துச்சு. எப்படி வந்து வசனத்தை எடுத்து மத்தவங்க சொல்லலாம் அப்படின்ற அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா. இது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 18:24. அப்போஸ்தலர் 18:26. அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கிலாவும் பிரிஸ்கல்லாவும் இல்ல 24வது வசனம் முதல். அப்பொழுது அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சௌதரியவான்ன்றது அந்த ரொம்ப அவருக்கு அந்த ஞானம் இருந்துச்சு. கண்டினியூ பண்ணுங்க. சாதுரியவான் வேதாங்கமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதர் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்தான மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து. சோ எப்படின்னாக்கா வசனத்தை வந்து ரொம்ப அருமையா ஜனங்களுக்கு எடுத்து போதிக்கிறாருங்க. இஸ் அன் எலக்வென்ட் மேன் அப்படின்ட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஞானம் வந்து தேவன் கொடுத்திருந்தார் இல்லைங்களா. அப்ப இருந்த அந்த கிரேக் ரோமன் வேர்ல்ட்ல இந்த மாதிரி பேசுற டேலண்ட் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ஜனங்க. ஞானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. இவர் வந்து ஞானத்துக்கு மட்டும் இல்ல, தேவனோட பக்திக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு இல்லைங்களா. இதுல ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிறாரு அவர். அது வந்து நம்ம இவர்கிட்ட பாக்குற முதலாவது விஷயம். எனக்கு தெரிஞ்ச நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த அளவுக்கு வல்லமையா போதிக்கிற அந்த டேலண்ட் வந்து இவருக்கு தான் அந்த வசனம் வருது. அந்த எலக்வன்ஸ்ன்றது வேற யாருக்குமே வரல. இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஆவிக்குரிய ஞானம் இருக்கலாம் இல்லைங்களா. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம். தேவன் நம்மளுக்கு டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா. வாரம் நம்ம எத்தனையோ பேரை வந்து மீட் பண்ணுவோம். அவங்க கிட்ட எதை பத்தி நம்ம அதிகமா பேசுறோம் இல்லைங்களா. நம்ம நிறைய சகோதர சகோதரிகள் பாக்குறோங்க. இந்த ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணும்போது, கொலீக்ஸை மீட் பண்ணும்போது, இல்ல நம்ம கிளாஸ்மேட்ஸை மீட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம சத்தியத்தை பத்தி அவங்க கிட்ட பேசலாங்க. எவ்வளோ டைம் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா. ஏதாவது ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவ பத்தியோ இல்ல சுவிசேஷத்தை பத்தியோ அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இல்லைங்களா. தேவன் கொடுத்த அந்த நாலேஜ் நம்மளோட வேஸ்டா போயிடக்கூடாது இல்லையா.
ரெண்டாவது வந்து தேவன் நம்மளுக்கு நாலேஜ் கொடுத்தா அது மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா? எந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது இல்லைங்களா? என்னால யாராவது இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்களா இந்த நாலேஜ்னால? என்னோட வார்த்தை யாரோட இதயத்தை வந்து டச் பண்ணுதா அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? நம்ம எத்தனையோ வருஷம் சத்தியத்துல இருக்கலாங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த வசனம் வந்து பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். நமக்குட்டியே வந்து அது அப்படியே நாங்க வேஸ்ட் ஆயிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து முதலாவது நம்ம வந்து கத்துக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது என்னன்னாக்கா, அவர் அவ்வளவு பெரிய சாதுரியனா இருந்தா கூட மத்தவங்க வந்து அவரை கரெக்ட் பண்ணும்போது அவர் ஏத்துக்கிறாருங்க இல்லைங்களா? இது வந்து நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட இன்னைக்கு இல்லாத ஒரு சுபாவம். யாராவது கரெக்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து வைராக்கியம் வந்துரும், கோவம் வந்துரும் இல்லைங்களா? எனக்கு தெரியாததா அப்படின்ற ஒரு எண்ணம். இது இன்ஃபேக்ட் இந்த ஊர்ல வந்து இவ்வளவு ஞானம் இருந்து பைபிள் நாலேஜ் அவ்வளவு இருந்து கூட அவர்கிட்ட என்னங்க அந்த பெருமைன்றதே இல்ல. நீங்க என்ன எனக்கு சொல்றது அப்படின்ட்டு இல்லைங்களா? அவர்கிட்டயும் சில லாகிங் இருந்துச்சு இல்லைங்களா? தேவன் வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லைங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கூட ஒரு குறை இருந்துச்சு. என்னங்க அவர்கிட்ட இருந்த குறை, அவர்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. அவரே சொல்றாரு இல்லையா? எனக்கு ஒரு முள்ளு இருக்குதுன்றாருங்க மாம்சத்துல. அவர்கிட்டயே ஒண்ணு வச்சிருந்தாரு தேவன். ஏன் தெரியுங்களா? அவருக்கு வந்து நாளை பின்ன என்ன ஆயிடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது இல்லைங்களா? எல்லாம் என்னோட பலத்தினாலதான் நான் பண்றேன் அப்படின்ற அந்த எண்ணம் வரக்கூடாது. அதனால ஒரு வீக்னஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம தாழ்மையா ஏத்துக்கணும். சரியா? பிரிஸ்கிலா ஆக்கிலா என்ன பண்றாங்க, இவருக்கு கம்ப்ளீட்டா நாலேஜ்னால செப்பரேட்டா போயிட்டு சொல்றாங்க. இவர் ஏத்துக்கிறாருங்க. அவங்க கிட்ட தர்க்கம் பண்ணல இல்லைங்களா? அவங்க அவங்க மேல கோவப்படல, அவங்க கிட்ட தர்க்கம் பண்ணல. இது 18:26 படிங்க. அப்போஸ்தலர் 18:26. அவன் ஆ, ஜெப ஆலயத்தில் ம், தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆ, ஆக்கில்லாவும் ம், பிரிசில்லாவும் ம். அவன் பேசுகிறதை கேட்டு கேட்டு அவனை சேர்த்து கொண்டு ஆ, தேவனுடைய மார்க்கத்தை அதிகமாய் திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பாத்தீங்களா? விவரிச்சு காண்பிக்கிறாங்க. ஏத்துக்கிறாருங்க அவரு. நீங்க என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு கேட்கல. நான் இவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இவ்வளோ எனக்கு தெரியும், நான் இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு சொல்றதா அப்படின்ட்டு இல்லைங்களா? அப்படி அவருக்கு எண்ணமே இல்லை. ஏத்துக்கிறாரு மனத்தாழ்மையா. அவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் ஏத்துக்கிறாரு. இவங்களும் பாருங்க, எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம செப்பரேட்டா கூட்டின்னு போயிட்டு அவருக்கு இந்த மாதிரின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு கம்ப்ளீட்டா தெரியல. யோவானோட ஞானஸ்நானம் பத்தி தெரியுது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மூலியமா வருகின்ற அந்த விஷயத்த பத்தி அவருக்கு அதிகமா தெரியாதனால இவர் சொன்ன உடனே ஏத்துக்கிறாருங்க இல்லைங்களா? சோ அந்த காலத்துல வந்து இந்த கௌரவத்தை ரொம்ப இதா பார்ப்பாருங்க. எல்லாருக்கும் அந்த கௌரவம் இல்லைங்களா? நான் வந்து பெரியவன், இவ்வளவு படிச்சிருக்கிறேன்ட்டு. ஆனா இவர் வந்து சத்தியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர பெருமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒருவேளை அவர்கிட்ட பெருமை இருந்திருந்தா அவங்க சொல்றதை கேட்டிருப்பாருங்களா? கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாரு. அந்த பெருமை இல்லாததுனாலதான் இமீடியட்டா அவங்க சொல்றதை ஏத்துக்கிறாருங்க இல்லைங்களா? பெருமை இருந்திருந்தா கண்டிப்பா வந்து நீங்க என்ன சொல்றதுன்ட்டு அவங்க கிட்ட பேசாம கூட போய் இருந்துக்கலாம். ஏத்துக்கிறாரு. இந்த கேரக்டர் வேணுங்க. எல்லா ஊழியக்காரர்கிட்டயும் இந்த கேரக்டர் வேணும். இல்லைன்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட வழியில நடக்கலன்னு அர்த்தமாயிடும் இல்லையா? சோ இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னதான் என்கிட்ட ஞானம் அதிகமா இருந்தாலும் மத்தவங்க வந்து ஏதாவது என்கிட்ட சொல்லும் போது நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கரெக்ஷன் சொல்லும் போது தேவன் யார் மூலியமானாலும் நம்மள கரெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. சில சமயத்துல எல்லாருமே தவறி போறவங்க தான். அப்ப வந்து யாராவது நம்ம கிட்ட எடுத்து சொல்லும் போது நம்ம கேட்கணுங்க. அந்த பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க மூலியமா தான் தேவன் பேசுவாரு. அதை நம்ம தாழ்மையா வந்து ஏத்துக்கணும் இல்லையா? So அந்த கரெக்ஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ன்றது தான் முக்கியமான கேள்வி. Okay, இது ரெண்டாவது விஷயம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, இவருடைய ஞானத்தினால நிறைய விசுவாசிகளை இவர் வந்து பலப்படுத்தினார் இல்லைங்களா? ஊக்கப்படுத்தினாரு. நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தாரு. நிறைய பேர் இவர் மூலயமா சத்தியத்தை நல்லா ஆழமா கத்துக்கிறாங்க. நிறைய பேருக்கு இவர் ஒரு பிளெஸிங்கா இருக்கிறாரு இல்லைங்களா? அவரு கிருபையினால மத்தவங்களை போதிக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியினால நிறைந்தவரா இருந்து அந்த ஊழியத்தை பண்றாருங்க இல்லைங்களா? அவர் வந்து ஃபேமுக்காக அழியலைங்க. என்னோட பேர் கடிக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல. சத்தியம் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். செல்ஃப்லெஸ்ஸா இருக்குதுங்க. சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. அப்படிதான் வந்து ஒரு ஊழியக்காரர் இருக்கணும் இல்லைங்களா? தேவன் தான் முக்கியத்துவம் சென்டரா இருக்கணும் லைஃப்ல. மத்ததெல்லாம் இல்லைங்க. என் பின்னாடி எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, என்னை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கன்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்ல. ஒரே ஒரு எண்ணம் என்னன்னாக்கா, இந்த சத்தியம் வந்து நிறைய பேருக்கு போகணும். இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்துல வந்து ஊழியம் பண்றாங்க. இந்த எண்ணம் இருக்கணும். இது நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய இன்னொரு விஷயம். அப்போஸ்தலர் 18:27 ஆக்ட்ஸ் 18:27. பின்பு ஆ, அவன் ம், ஆகாய நாட்டிற்கு ஆ,
போக வேண்டும் என்றிருக்கையில் ஆஹ் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி உம் சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். 27வது வசனம். படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தார். பாத்தீங்களா, மிகவும் உதவியா இருந்தார். நீங்க நம்ம யாருக்கு உதவியா இருக்கிறோம் அப்படின்ட்டு இல்லைங்களா? சத்தியம் தெரியும் இல்லைங்களா? தேவன் நிறைய தாளந்து கொடுத்துருப்பாரு. யாராவது ஒருத்தருக்கு நம்ம என்னங்க உதவியா இருக்கணும். அதோட பலன் வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்குவாருங்க. அந்த மனுஷர்கிட்ட பலன் வருது, அதெல்லாம் செகண்டரி இல்லைங்களா? எனக்கு என்ன பெனிஃபிட் அதுல வரும்ன்ற யோசனையே இல்லாம நம்ம பண்ணணும். இவர்கிட்ட இருந்த அந்த தாளந்தை வந்து அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு 100% யூஸ் பண்றாரு இல்லைங்களா? அவர்னால நிறைய பேருக்கு என்ன ஆகுது, பிரயோஜனம் ஆகுதுங்க, ஒரு ரிவைவல் ஆகுதுங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரி எப்படிப்பட்ட ஒரு ஊழியமா இருந்ததுனாக்கா, கிருபையின் ஒரு ஊழியமா இருந்துச்சு இல்லையா? தேவனோட கிருபையினால நிறைய பேர் என்னாங்க சத்தியத்துக்குள்ள வருது, நிறைய பேர் சத்தியத்துல இருந்து வளர்றதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கிறாரு. இப்போ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் எத்தனை பேரை வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணிருக்கிறேன், இல்ல என்னோட ரெப்புடேஷனுக்காக நான் வந்து பாடுபட்டுட்டு இருக்கிறேன்னா இல்லைங்களா? ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்னாக்கா, எனக்கு பெனிஃபிட் ஆகலைன்னா கூட மத்தவங்க வளரணும், எனக்கு லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, என்னால 4 பேர் வந்து மேல வந்தா அதுல எனக்கு சந்தோஷம், இந்த தாட் இருக்கணும். இப்ப பவுல் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் உங்களுக்காக பான பலியாக என் உயிரை கொடுக்க கூட நான் ரெடி ஆகுறேன்றாரு இல்லைங்களா? எதுக்கு வேணா ரெடி, ஆனா சபை வளரணும் அப்படின்றாரு. உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனை படுறேன்றாரு. ஏன்? அவரை பார்க்கிலும் சபையே தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் வைக்கிறாருங்க. மத்த அவரை பத்தி அவர் பெருசா அவரோட பர்சனல் லைஃப் பத்தி, பர்சனல் கோல் பத்தி பெருசா என்னல. அவருக்கு ஒரே ஒரு தாட்டி, நான் இந்த சத்திய வசனம் நிறைய பேர்கிட்ட சேரணும், எல்லாரும் ரட்சிப்படையணும், இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு எண்ணம். இந்த தாட்ல வந்து நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம நிறைய பேருக்கு நாங்க பிரயோஜனமா இருக்கணும் இல்லைங்களா? ஆவிக்குரிய மத்தவங்க வளர்ச்சி அடையறதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறோம்ட்டு நம்மளால 2 விஷயம் நடக்குங்க. ஒண்ணு வந்து நம்மள வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கின்னு மத்தவங்க ஃபாலோ பண்ணலாம், இதுவும் நடக்கும். ஒரு பேட் எக்ஸாம்பிளா கூட நம்ம மத்தவங்களுக்கு இருக்கலாம். எந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இல்லைங்களா? எக்ஸாமின் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து யார்கிட்டயும் காம்பீட் பண்ணணும்னு நினைக்கல. இன்ஃபேக்ட் வந்து இவருக்கு ரொம்ப டேலண்ட் தேவன் கொடுத்துட்டாருங்க இல்லைங்களா? அந்த எலக்வன்ஸ் இல்லைங்களா, சாதுரியம், வசனத்தை ஹேண்டில் பண்ற விதம், இதெல்லாம் வந்து தேவன் கொடுத்த டேலண்ட் தான், சுய பலத்தினால வர்றது இல்லை. ஆனாலும் யாரையும் வந்து டார்கெட் பண்ணணும், இல்ல இன்னொருத்தோட மேல வரணும், என் பேர் தான் வந்து ஹைலைட்டா இருக்கணும், அந்த மாதிரி அவர் நினைக்கல இல்லைங்களா? ஒரு டிவிஷன் பண்ணணும்னு நினைக்கல. ஒன்னே ஒரு எண்ணம், சத்தியம் வந்து பரவணும் அப்படின்ட்டு இல்லைங்களா? ஹார்மனியோட ஒரு சமாதானத்தோட அந்த ஊழியத்தை பண்றாருங்க. அந்த பை போட்டி இல்லை அந்த காலத்துல இல்லைங்களா? பவுல் ஒரு பக்கம் ஊழியம் பண்ணா, இவரு ஒரு பக்கம் பண்றாங்க, பேதுரு ஒரு பக்கம் பண்றாங்க இல்லைங்களா? அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, 1 கொரிந்தியன் சாப்டர் 3:6 அங்க என்ன சொல்றாரு பாருங்க பவுல். 1 கொரிந்தியன் சாப்டர் 3:6, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். பாத்தீங்களா? இதெல்லாம் நாங்க வந்து ஊழியம் பண்றதுதான். நான் வந்து நட்டேன், அப்போலோ வந்து தண்ணி ஊத்துனாரு, தேவன் தான் வந்து செடியை வளர வைக்கிறாரு அப்படின்றாரு. எல்லாருக்கும் ஒரு ஒரு பங்கு இருக்குது. எல்லாருக்கும் வந்து நம்மளுக்குன்னு தேவன் ஒரு ஒரு வேலையை கொடுக்குறாருங்க. இதுல இவங்க பெரியவங்க அவங்க சிறியவங்கன்ட்டு எல்லாம் இல்லைங்க. தேவனோட கண்ணோட்டத்துல எல்லாரும் ஒண்ணுதான், அப்போலோவும் ஒண்ணுதான், பவுலும் ஒண்ணுதான். ஜனங்க தான் வேற வேற மாதிரி பாக்குறாங்களே தவிர தேவனோட கண்ணோட்டத்துல எல்லாரும் ஒண்ணுதான் இல்லைங்களா? இது பெருசு அது சின்னதுன்ட்டாலாம் இல்லைங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்னன்னாக்கா, ஒரு பாப்புலாரிட்டிக்காக பண்ணல இல்லைங்களா? எத்தனையோ விதமான பிரச்சனை இருக்கு. கொரிந்தியர் சபையில இருந்துச்சு. கொரிந்தியர் சபையில அந்த பேதபாவை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து பவுலை சேர்ந்தவங்க, நான் வந்து அப்போலோவை சேர்ந்தவங்க, நான் வந்து பீட்டரை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்ட்டு பவுல் அவங்களை கடிந்து கொள்றாரு. நாங்க எல்லாம் தேவனோட ஊழியக்காரர் தான், தேவன் தான் வெளியே வைக்கிறாரு, இதுல எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? சோ இந்த மாதிரி இருக்கணும் கேரக்டர் இல்லையா? சோ இப்போ நான் எப்படி வந்து மத்தவங்களுக்கு ஊழியம் பண்றேன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தவங்க வந்து சத்தியத்துல வரும்போது நான் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறேன்னா, எனக்கு பேர் வரலன்னா கூட இல்லைங்களா, இது ஃபர்ஸ்ட். எந்த விதமான கான்ட்ரிபியூஷன் என் சைட்ல இருக்குது இல்லைங்களா? என்னால வந்து 4 பேர் ஒன்னா இருக்கிறாங்களா, இல்ல நான் வந்து பிரிவினையை உண்டாக்குறேன்னா,
அது ரொம்ப முக்கியம். நம்மளால வந்து பிரிவினை வரக்கூடாதுங்க. எந்த ஒரு இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, நம்மளால வந்து அந்த பிரிவினை வரக்கூடாது. ஆவியின் ஒருமைப்பாடு இருக்கணும் இல்லைங்களா? சமாதானம் இருக்கணுங்க நம்ம போன ஒரு இடத்துல. நம்மளால 4 பேர் ப்ராப்ளம் வர மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அந்த காலத்து ஊழியக்காரங்க, முக்கியமா அப்போலோஸ் கிட்ட. அடுத்து வந்து தேவனுக்காக இவர் வந்து காத்துட்டு இருந்தாருங்க. இவர்கிட்ட அவசர புத்தி இல்ல இல்லைங்களா? தேவனோட டைமிங்காக காத்துட்டு இருக்கிறாரு. நிறைய இடத்துல வந்து பரிசுத்த ஆவி வந்து வெளிப்படுது, இதை வந்து செய்ய, இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து அவசரப்பட்டு எதுவுமே செய்யல இல்லைங்களா? அதுதான் வந்து அப்போலோ கிட்ட நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? பவுல் வந்து அப்போலோவை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கிறாருங்க இல்லைங்களா? ஆனா அப்போலோ என்ன பண்றாரு, ரைட் டைம்க்கு வெயிட் பண்ணுங்கிறாரு. தேவனோட வெளிப்பாடு வரட்டும் அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இதை பத்தி நம்ம 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 கொரிந்தியன் சாப்டர் 16:12, 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாக்குறோம். 16:12. சகோதரனே, அப்போலோவை குறித்து என்னவெனில், சகோதரனை கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு தற்சயம் உண்டாயிருக்கும் பொழுது வருவான். சோ இப்ப அவருக்கு வரதுக்கு மனதில்லை. ஏன்னா தேவன் கிட்ட இருந்து அந்த வெளிப்பாடு அவருக்கு வரல இல்லைங்களா? அது கன்வீனியன்ஸ் கிடையாது. தேவன் அந்த வெளிப்பாடு கொடுக்கல. ஏன்னா இவங்க எல்லாருமே எப்படி ஊழியம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பவுல் ஒரு ஊருக்கு போனோன்னு நினைக்குவாருங்க. அப்போ ஹோலி ஸ்பிரிட் மூலியமா அவங்களுக்கு வெளிப்பாடு வந்துடும், அந்த சைடு நீ போகாதன்ட்டு. போக மாட்டாங்க அந்த பக்கம், இந்த பக்கம் போவாங்க, அந்த சைடு தான் போவாங்க. சோ அதனால என்ன பண்றாரு, அவர் வந்து பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்பட வேண்டும் தான் நினைக்கிறாருங்க. நம்ம லைஃப் இப்போ யாரு வழி நடத்துறது? நம்ம சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சத்தியம் இவ்வளவு தெரிஞ்சு கூட நம்ம டிசிஷன்ஸ் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில இல்லாம சுயநலமா நம்ம வந்து டிசைட் பண்ணணும்னு வச்சுங்களேன், ரொம்ப தப்பு. நிறைய பேர் வந்து இப்படிதான் தவறான டிசிஷன் எடுத்துட்டு லைஃப் லாங் அதோட கான்சிக்வன்சஸ் வந்து அனுபவிக்கிறாரு. அது ஒரு மேரேஜா இருக்கலாம் இல்லைங்களா, ஒரு தப்பான ஒரு பிசினஸா இருக்கலாம், என்ன மாதிரி வேணா இருக்கலாங்க. ஆனா தேவனுக்காக காத்திருக்க வேண்டியது மிக அவசியம். கரெக்டான டைம்ல தேவன் வழி நடத்துவாருங்க. அந்த பொறுமை நமக்கு வேணும் இல்லைங்களா? தேவனுக்காக காத்துட்டு இருக்கவங்க யாருமே வெக்கப்பட்டு போறது இல்லை. நம்ம காத்துக்க வேண்டியது அவசியம். ஓகே, தேவனோட டைமுக்கு காத்துட்டு இருக்கிறோமா? தேவன் வந்து கரெக்டா நம்மளை வழி நடத்துவாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குதா அப்படின்ற யோசிக்க வேண்டிய கேள்வி நம்ம இன்னைக்கு இல்லைங்களா? சோ 6வது விஷயம் என்னன்னாக்கா, இவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தா கூட தேவன் அவருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளிப்படுத்தல இல்லைங்களா? ஏன்னா அவருக்கு அந்த தாழ்மை இருக்கணுன்றதுக்காக பிரிஸ்கிலா ஆக்கிலா மூலயமா அவருக்கு அந்த வெளிப்பாடு வருது இல்லைங்களா? யோவானோட ஸ்தானத்தை பற்றி தான் அவர் வந்து அறிஞ்சிருந்தாரு இல்லைங்களா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, தேவன் வந்து ஏற்ற வேலையெல்லாம் நம்மளுக்கு அந்த நாலேஜ் கொடுப்பாருங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த மனத்தாழ்மை வேணும் இல்லைங்களா? நாலேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் தான், அதே அளவுக்கு நம்ம கிட்ட இது மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? இதை பத்தி நம்ம அப்போஸ்தலர் 18:25, Acts 18:25. அப்போஸ்தலர் 18:25. அவர் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அவன் அனலுள்ளவனாய் கர்த்தருக்குள் அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணை கண்டு வந்தான். சோ என்ன பாக்குறோம்னாக்கா, ஆவியில அனலாகிறாருங்க இல்லைங்களா? வசனத்தை வந்து போதிக்கிறாரு. ஆனா அவருக்கு இன்னும் கம்ப்ளீட்டான நாலேஜ் வரல. அது பிரிஸ்கிலா ஆக்கிலா மூலமா அவருக்கு வெளிப்பாடு ஆகுது இல்லைங்களா? தேவன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சில பேர் மூலயமா வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அது வந்து பின்னாடி நம்மளுக்கே வந்து ஒரு கண்ணியாயிடும் இல்லையா? இப்ப எல்லாமே வந்து தேவன் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதோட வேல்யூ அவருக்கு தெரியாது இல்லைங்களா? அது இன்னொருத்தர் மூலியமா வரும்போது தான் அதோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? சோ இவர் வந்து மனத்தாழ்மை இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கேரக்டர் இல்லாதவங்களுக்கு தேவன் வந்து சத்தியத்தினோட வெளிப்பாடு கொடுக்க மாட்டாருங்க. அவர் ஆவியில எந்த மாதிரி இருக்கிறாங்க, சுயநலம் இல்லாம இருக்கிறாங்களா, தேவனுக்கு உண்மையா ஊழியம் செய்யறாங்களா, இதெல்லாம் பார்த்துதான் சத்தியத்தோட அறிவு கொடுக்கறது தேவன். அப்படியே வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதில்லைங்க இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து சின்சியரா இருக்கிறாங்க, தேவனுக்கு வைராகமா இருக்கிறாங்க, ஆனா சத்தியத்தின் அறிவு இல்லை. ஏன்னா அவங்களோட வைராக்கம் வேதத்தின் அடிப்படையில இல்லை அவங்களோட வைராக்கம் இல்லைங்களா? அதனால தேவன் என்ன பண்றாருங்க, புத்தி கேட்ட வைராகத்துல நம்ம இருக்கும்படி பண்றாரு. இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட
இந்த நாலேஜ் இருக்குது இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டா இருக்குதா பார்ஷியலா இருக்குதா யோசிச்சு பார்க்கணும். அது கம்ப்ளீட் ஆகணும்னாக்கா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து சபைக்கு 10 வருஷம் 20 வருஷம் வருவாங்க, ஆனா பேசிக்கான விஷயமே ஒன்றும் தெரியாது. காரணம் என்ன தெரியுங்களா, அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. சபைக்கு நல்லா தான் வருவாருங்க, ஆனா பிரசங்கத்தை வந்து கிளீனா கேட்க மாட்டாங்க. ஒண்ணு வேற எங்கேயோ இருக்கும் மைண்டு, அது என்ன அவங்க சொல்றாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து திருப்பி அதை ரிவைஸும் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. அதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியல இன்னுமே, அதோட சீரியஸ்னஸ் புரியலங்க இல்லைங்களா. அவர் பிரசங்கம் பண்ணும் போது நம்ம வசனத்தை கேட்கணும், வேற எங்கேயும் யோசிச்சு இருந்தா எங்க புரியும். ஸோ இது என்னன்னாக்கா, அதனால்தான் நாலேஜ் நாங்க பார்ஷியலா இருக்கிறது. நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமோ, தேவன் வந்து நம்ம நாலேஜ் இன்னும் டீப்பரா பண்ணின்னு போவாருங்க. ஆழமான நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் சகோதர சகோதரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவருக்கு ஆவியில ரொம்ப ரொம்ப அனலா இருந்தாருங்க, ரொம்ப ரொம்ப வைராகமா இருந்தாரு இல்லைங்களா. தேவனோட வார்த்தையில டீப் ரூட்டடா இருந்தாருங்க, தேவனோட வார்த்தையில அவ்வளவு நாலேஜ் அவருக்கு இருந்தது. ஆனா அதே சமயத்துல என்னங்க, அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப மனத்தாழ்மையா இருந்தது. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா மனத்தாழ்மை இல்லாம இருந்திருந்தா பிரிஸ்கிலா ஆக்கிலா கூட அவருக்கு சண்டை வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. அவருக்கு வந்து கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். கர்வம் இல்லாததுனால தான் அவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருக்க முடிஞ்சது. காரணம் மனத்தாழ்மை இல்லைங்களா. சத்தியத்துல எவ்வளவு நாலேஜ் இருக்குது இல்லைங்களா, பைபிள்ல எவ்வளவு கொஸ்டின் என்னால ஆன்சர் பண்ண முடியும் பார்க்காம, இதெல்லாம் செகண்டரி. மனத்தாழ்மையை வச்சுதான் தேவன் வந்து நம்மள பாக்குறதுங்க இல்லைங்களா. ஏன்னா தேவனே யார் கூட இருக்கிறாருங்க பைபிள் பொறுத்த வரைக்கும், மனத்தாழ்மை இருக்கிறவங்க கூட தான் கிருபை அழிகிறது. அவரு நம்மளுக்கு பெருமை இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை விட்டு தூரம் போயிடுவாரு, எதிர்த்து நின்றுடுவார் இல்லைங்களா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமன் சாப்டர் 12 verse 11. ரோமன் சாப்டர் 12 verse 11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஆவியில அனலா இருக்கணும். சில பேர் அவங்களுக்கே அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏன்னா பேனர் எல்லாம் அடிச்சுப்பாங்க பெருசா, அதுல அவங்க போட்டோ தான் இருக்காங்க. அதுல கர்த்தருக்கு என்ன மகிமைக்குது இல்லைங்களா. அவங்க வந்து ஃபுல்லு வாழ்ற வாழ்க்கை ஃபுல் லக்ஸரியஸா இருக்காங்க இல்லைங்களா. ஃபுல் பிராண்டட் வாட்ச், பிராண்டட் பிளேசர்ஸ் இல்லைங்களா, எல்லாமே வந்து ஐஃபை வாழ்க்கை தான். அதுல என்ன கர்த்தருக்கு மகிமைக்குதா இல்லைங்க. உண்மையான ஊழியக்காரங்க வந்து இந்த உலகத்தோட ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்துன்னு வருவாங்க. உண்மையா அந்த பேசிக்கான விஷயத்தை வெறுக்க முடியலன்னா சத்தியத்தின் ஆவியா அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தோட அந்த மேன்மையும் இந்த உலகத்துல இருக்கிற ஆசைகளையும் ஜனங்களுக்கு காட்டுறாங்க இல்லைங்களா. ஏசு என்ன சொன்னாருங்க, நீ எனக்கு சீசரா இருக்கணும்னாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வான்றாருங்க, தன்னைத்தானே வெறுன்றாரு இல்லைங்களா. இவங்க தன்னைத்தானே நேசிக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாகுது இல்லையா. சோ அந்த வைராகம் இருக்கணுங்க சத்தியத்துல இல்லையா. அந்த சத்தியத்துல இருக்கிற வைராகம் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி தவறான வழியில நம்ம போக மாட்டோம். சோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட பேஷன் எதன் மேல இருக்குது, சத்தியத்தின் மேல இருக்குதா இல்ல உலகப்பிரமான அந்த பெருமை ஆஸ்தி அதுல இருக்கிற வைராகியம் அதன் மேல இருக்குதா இல்லையா. ஞானத்தையும் அந்த வைராகியத்தையும் பேலன்ஸா வச்சுருக்கிறேன். சில பேருக்கு வைராகியம் ஜாஸ்தி இருக்குங்க, ஆனா ஞானம் இருக்காது. சில பேருக்கு ஞானம் நல்லா இருக்குங்க, பைபிள் நாலேஜ், ஆனா சத்தியத்தின் மேல வைராகியம் இருக்காதுங்க. யாராவது சத்தியத்தை தப்பா பேசினா எதிர்த்து நிக்கிற அந்த தைரியம் இருக்காது, சொல்ல மாட்டாங்க, சைலண்டா வந்துருவாங்க. வைராகமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. சத்தியத்துக்காக நம்ம வைராகமா இருக்கணுங்க, எதுக்கு இல்லைனாலும் சரி சத்தியத்துக்காக நல்ல விஷயத்துக்காக நம்ம வைராகப்படணும். அது இவங்க கிட்ட இருக்குது இல்லையா. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட சத்தியத்துல வந்து ரொம்ப கிளாரிட்டி இருந்துச்சு, கன்ஃபியூஷனே இல்லை இல்லைங்களா. இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு இல்ல, ஆணி அடிச்ச மாதிரி அவங்க மனசுல வந்து இது அப்படியே பண்டிச்சு இருந்துச்சு. இதுதான் வந்து சத்தியம், நம்ம இதற்காக தான் தேவன் நம்மள அழைத்திருக்கின்றாரு. ஏசு கிறிஸ்து இல்லைன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை இல்லைங்களா. நம்ம பரம அழைப்புக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து இந்த உலகத்தோட ஆசைகளை வெறுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆழமா நாங்க அவங்க எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம உறுதியா நின்னாங்க அவங்க இல்லைங்களா. அப்போஸ்தலர் 18:28, Acts chapter 18:28. அப்போஸ்தலர் படிங்க. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று தேவ வாக்கியங்களை கொண்டு
திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் போதும் புதர் என்னங்க இயேசுதான் ரட்சகர்ன்ட்டு திருஷ்டாந்தப்படுத்துறாரு, கிளியரா சொல்றாரு இல்லைங்களா. நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா மத்தவங்க சொல்ல முடியாது. சத்தியத்துல அவ்வளவு வைராக்கியம் இல்லைங்களா. இப்போ சத்தியத்தோட வெளிச்சம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுனாக்கா நம்ம உறுதியா அதை நினைக்கலாங்க, கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. சில பேருக்கு சில குழப்பங்க இப்ப வரைக்கும் இருக்குது. எப்படி ஒழித்தேதல் ஆயிடும், எப்படி இயேசு 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவாரு, எப்படி இதெல்லாம் உலகத்துக்கு எப்படி முடிவு வரும், இதெல்லாம் நடக்குமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன். சத்தியத்துல வந்து வசனம் இப்படி சொல்லுதுன்னா இப்படி அப்படியே நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லைங்க. கண்டிப்பா அப்படி ஆகும்ட்டு உறுதியா நம்ம நிக்கலாம். அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாதுங்க. சர்டனா 100% அது நடக்கும் அப்படின்ற அந்த உறுதிப்பாடு நம்ம மனசுல ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்பதான் மத்தவங்க சொல்ல முடியும். நம்மளே வந்து அதை இப்படி ஆனாலும் ஆகலாம் இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. ஆகும், இயேசு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா வந்து நடக்கும்ன்ற உறுதிப்பாடு நமக்கு இருக்கணுங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம சத்தியத்துல எவ்வளவு கிளாரிட்டியா நம்ம இருக்கிறோம், அந்த கேள்வி கேட்கும் போது நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா இல்லைங்களா. எந்த அளவுக்கு வசனத்துல உறுதியா நம்ம நிக்கிறோம் இல்லையா, காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறோமா சத்தியத்துக்கு விரோதமா, இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய கேள்விகள் இல்லையா. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் எப்படி ஊழியம் பண்றாருன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னாக்கா, ஊழியம் கொல்ல வரல, நான் ஊழியம் செய்ய வந்தேன்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சர்வெண்டா தான் இருந்தாரு. நான் லீடரே, எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், எனக்கு அந்த மகிமையை கொடுங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்கல இல்லைங்களா. ரொம்ப ரொம்ப தாழ்ந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன பண்றாருங்க, நிறைய இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணி சத்தியத்துல நிறைய பேரை வளர்க்கிறாங்க. அதனாலதான் அந்த காலத்துல சர்ச்ல வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுங்க. ஏன் தெரியுங்களா, இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, நம்ம வந்து தேவனுடைய ஊழியக்காரர், இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சர்வெண்ட் இல்லைங்களா, நமக்குன்னு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அந்த மகிமையே தேவையில்லை அப்படின்ட்டு வெறுத்துட்டு, இவங்களுக்கு கனம் வருதோ இல்லையோ, இவங்களுக்கு அப்ரிசியேஷன் வருதோ இல்லையோ, சத்தியத்தை மட்டும் சொல்லணுன்ற அந்த வைராகத்தோட பண்றாரு. அதனாலதான் சபை வந்து வளர்ந்துச்சு இல்லைங்களா. வேற எந்த மைண்ட்ல அவங்களுக்கு வேற எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு எதனா பெனிஃபிட் வருது அதுல, அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை அவங்க. இதனாலதான் அவங்க வந்து வளர்ந்தாருங்க இல்லைங்களா. அவர் லீடர், ஆனா எந்த மாதிரி லீடர்னாக்கா, அவர் சர்வெண்ட் லீடர்னு இல்லைங்களா, ஊழியக்காரர் அவரு. இவ ஊழியக்காரனாக்கா ரைட் ஆப்போசிட் ஆயிடுதுங்க. அவருக்கு ஒரு 100 பேர் வந்து ஊழியம் பண்றாங்க, ஊழியக்காரன்னு வாங்க. அவர் இறங்குனாக்கா கார் துறக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைங்களா. அவர் போய் ஊழியம் பண்ணோம்னாக்கா அவருக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் வேணும். டிராவல் பண்ணோன்னா அவருக்கு வந்து என்னங்க இந்த மாதிரி ஃப்ளைட்ல தான் போவாரு இல்லைங்களா. எல்லா வசதியும் வேணுங்க அவங்களுக்கு, எல்லாம் போறது இல்லைங்க. அங்க வந்து வரணும்னாக்கா அவங்களுக்கு இவ்வளவு காணிக்கை வேணும், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இது ஊழியக்காரோட அடையாளம் கிடையாது இல்லைங்களா. சோ 1 கொரிந்தியர் 3:5 படிங்க. 1 Corinthians chapter 3:5 என்ன சொல்றாங்க பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பவுல் யாரு, அப்போலோ யார், கர்த்தர் அவனுடைய அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. பாருங்க, நீங்க விசுவாசம் ஆகணுன்றதுக்காக அப்போலோ யாரு, பவுல் யாரு, 2 பேரும் ஊழியக்காரர் தான். இதுல எங்களுக்கு என்ன மேன்மை இருக்குது, இதுல நீங்க வேற நான் பவுல சேர்ந்தவங்க நான் அப்போலோ சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பெருமை பாராட்டுறீங்க. அதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது, நாங்க வேற ஊழியக்காரர் தான் அப்படின்றாரு. இப்போ யோவான்கிறாரு வெளிப்படுத்தல இல்லைங்களா, அவர் வந்து ஒரு தேவதூதர் காலில் போய் ஊந்துறாருங்க. அந்த தேவதூதர் என்ன சொல்றாரு, உன்ன மாதிரி நானும் ஒரு ஊழியக்காரன், என் காலில் ஏன் ஊந்துங்கிற அப்படின்றாரு இல்லைங்களா. இதுதான் வந்து இருக்க வேண்டிய மனத்தாழ்மை. யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் எப்படி அந்த சர்வெண்ட்ன்ற அந்த மனப்பான்மையோட ஊழியம் பண்றேனா, இல்ல அந்த கர்வம் மனசுல இருக்குதா, நான் பெரியவன், மத்தவங்களோட நான் வந்து பெரியவன், எனக்கு எல்லாரும் கனமகிமை கொடுக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த கௌரவத்தை விட்டே கொடுக்கறது இல்லை. அவங்க போனானாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சீட்டு, ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இல்லைங்களா. எந்த ஊழியக்காரர் பைபிள் அப்படி இல்லைங்க, ஸ்பெஷலா கவனிச்சதெல்லாம் இவங்க அப்படி எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப நிலைமை இல்லைங்களா. ஊழியக்காரன்றத மறந்துடுறாங்க அவங்க. ஓகே, சோ இப்போ என்னோட லைஃப் வந்து நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகுதான் இந்த விஷயத்துலன்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு புக்கை எழுதலாங்க. யார், அப்போஸ்தல் இந்த அப்போலோ வந்து ஒரு புக்கையும் எழுதல இல்லைங்களா. ஆனா நிறைய பேரை வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய பேர் சத்தியத்துக்கு வரத்துக்கு அவர் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு இல்லைங்களா. நிறைய லீடர்ஸ்க்கு அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பத்தி பாக்குறோம்னாக்கா அவங்களோட லைஃப் இல்லைங்களா. சோ நம்ம எந்த மாதிரி எக்ஸாம்பிளா மத்தவங்களுக்கு விட்டுட்டு போறோம்
இப்போ நம்ம பேரை கேட்டா மத்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது இல்லைங்களா? நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை இவரு இல்லைங்களா? நம்ம நல்ல தாழ்மை குணம் இவர்கிட்ட இருந்துச்சுன்ற அந்த தாட் வருதா? இல்ல ரொம்ப ஷார்ட் டெம்பரு, எத்தத்துக்கெல்லாம் கோவப்படுவாரு, எல்லாரையும் மரியாதை இல்லாத பேசுவாரு, வாயை திறந்தா ஒரே கெட்ட வார்த்தை, பண ஆசை ஜாஸ்தி இருந்துச்சு இல்லைங்களா? ஏமாத்துற புத்தி ஜாஸ்தி இருந்துச்சு, இப்படி ஞாபகம் வருதா? சர்ச்சுக்கெல்லாம் நல்லா வருவாரு, வீட்டுக்கு வந்தா சண்டை போடுவாரு, இப்படியெல்லாம் இருக்கிறாருங்க இல்லைங்களா? இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? எபிரேயர் 13:7, Hebrews chapter 13:7, Hebrews chapter 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையில் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாங்க? ஊழியக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வசனத்தை கேட்டு அவங்களோட லைஃபை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. இப்ப அவங்க லைஃபை ஃபாலோ பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கணும் இல்லையா? இப்ப சத்தியத்தை சொல்றோம், எடுத்து சொல்றோம், அதெல்லாம் ஓகே. சொல்றதுக்கு முன்னாடி நான் கரெக்டா இருக்கிறானான்றது இம்பார்ட்டன்ட். வாக்குலயும் சரி, செயல்லயும் சரி. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மள ஃபாலோ பண்ணுவாருங்க இல்லைங்களா? 4 யங்ஸ்டர்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட எந்த பேட் ஹேபிட்டே இருக்கக்கூடாது. நான் போயிட்டு நெக்ஸ்ட் நீ வந்து ஒழுங்கா இருப்பானாக்கா, நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு தான் கேட்பாங்க இல்லைங்களா? அது எல்லா விஷயத்துலயும் சரி, பொறுமையிலையும் சரி, பரிசுத்தத்திலையும் சரி இல்லைங்களா, டிசிப்ளின்லயும் சரி, ட்ரெஸ்ஸிங் பண்ற விதத்திலயும் சரி இல்லைங்களா, இது எல்லாத்துலயும் நம்ம சபைக்கு ஒரு மாதிரியா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த சத்தியத்தை சொல்ல முடியுங்க. நான் சொல்றது கவனிக்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப தான் அவங்க பாக்குறது. நம்ம வசனத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இவர் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு தான் வசனத்தை கேட்கறாங்க ஜனங்க இல்லையா? ஸோ அந்த லைஃப் வந்து யாராலும் குற்றச்சாட்டப்படாத ஒரு லைஃபா இருக்கணும். அப்படிதான் வந்து மத்தவங்களை நம்ம போதிக்க முடியுங்க சகோதர சகோதரி. இல்லைன்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஸோ இவர் வந்து மத்தவங்களுக்கு என்னங்க ஒரு நல்ல மாதிரியா இருந்தார், அதனால தான் கேட்கறாங்க இல்லைங்களா? இப்ப தீமோத்தேயை வந்து எபேசு சபைக்கு வந்து மூப்பரா நியமனம் பண்றாரு போல. ஏன்? அவர் மேல குற்றம் சாட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா? எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க இல்ல சபையில, ஆனா அவங்கள ஏன் பண்றாங்கனாக்கா அவங்க மேல மிஸ்டேக் சொல்றதுக்கு எதோ இல்லைங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. என்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம வச்சுட்டு போறோம், நம்ம பசங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம வைக்கிறோம், ஃபேமிலிக்கு என்ன மாதிரி ஒரு மாதிரியா நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? என்னோட விசுவாசத்தை பத்தி மத்தவங்க பேசுறாங்களா, பின்னாடி என்ன பேசுறாங்க நம்மளை பத்தி, நம்மளோட விசுவாசத்தை பத்தி, அதை யோசிச்சு பார்க்கணும். அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டரு, கடவுள் விஷயத்துல அவங்கள பார்த்தா எனக்கே ஒரு ஆசை வருது, அந்த மாதிரி இருக்கணும், இல்ல அந்த மாதிரி சொல்றாங்களான்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து போதிச்சது நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் மிக்ஸ்டு கல்ச்சர்ஸ்ல போதிக்கிறாருங்க இல்லைங்களா? கிரேட் கல்ச்சர் இருக்கிறாங்க இருங்க ஜனங்க, அவங்க கிட்டயும் போய் போதிக்கிறாரு இல்லைங்களா? எல்லா விதமான ஜனங்கள்ட்டையும் போதிக்கிறாரு. ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரி போதிக்கணும்னாக்கா அதுக்கு ரொம்ப சாதுரியம் வேணுங்க. இப்போ ஒரு இடத்துல பேசுற மாதிரி இன்னொரு இடத்துல போய் பேச முடியாது இல்லைங்களா? ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்க மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கும். ஆனா சத்தியத்தை எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலங்க இல்லைங்களா? சத்தியம் ஒண்ணுதான், ஆனா ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் பேசணும் இல்லையா? ஸோ அது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 கொரிந்தியர் 9:22, 1 கொரிந்தியன் சாப்டர் 9:22 பவுல் என்ன சொல்றாருனாக்கா, நான் எல்லா ஜனத்துக்காகவும் அவங்க போல மாறிட்டேன்றார். 1 கொரிந்தியன் சாப்டர் 9:22 பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் பலவீனனுக்கு பலவீனனை போனானேன் எப்படியாகிலும் சிலரை இச்சைக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பாத்தீங்களா? எல்லாருக்கும் என்னங்க, எல்லாரும் ஆயிட்டேன் அப்படின்றாரு. இதே மாதிரிதான் அப்போல ஊழியர் பண்ணுது. ஏன்னா கொரிந்து அந்த பட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிலாசபர்ஸ் ஜாஸ்தி. பிலாசபர்ஸ்னா என்ன சொல்லுதுங்க, மேதாவிங்களா? இந்த மாதிரி பிலாசபர்ஸ் ஜாஸ்தி அங்க இருந்தாங்க. அந்த ஊர்ல போய் ஊழியம் பண்ணனா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஜாஸ்தி கேள்விங்க கேட்குவாங்க மடுக்கிறதுக்கு. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும். இவர்கிட்ட அந்த ஃப்ளூயன்சி இருந்ததுனால தான் தைரியமா போயிட்டு எங்க வேணா பேசுற அந்த தைரியம் இருக்குது. தேவன் அந்த மாதிரி சாதுரியமான ஒரு மைண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்மளுக்கு அந்த மாதிரி டேலண்ட் இருக்கா? இல்லைன்னாக்கா வளர்த்துக்கணும் இல்லைங்களா? தேவன் கிட்ட கேட்கலாம் இல்லைங்களா? நம்ம வந்து பிளெக்சிபிளா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சில பேர் எப்படின்னாக்கா கம்ஃபர்ட் ஜோன்ல ஊழியம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி ஊழியம் பண்ணணும்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஜனங்க இருக்கணும் இல்லைங்களா? ஸ்டேஜ் நல்லா இருக்கணும், இடம் கிளீனா இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் போவாங்க. ஸ்லம் ஏரியாவுக்கு வானா வரமாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு அது கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. ஏன்னா அவங்க அந்த மேன்மேலே வளர்ந்துட்டாருங்க.
ஆனா ஊழியக்காரங்க அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இடத்துக்கும் போறதுக்கு ரெடியா இருக்கணும் இல்லையா? இப்ப இயேசு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க பிறந்த ஊரே ரொம்ப ரொம்ப ஸ்லம்மான ஏரியா, டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு வில்லேஜான ஒரு இந்த ஊர்ல இருந்து எப்படி ஒரு தீர்க்கதரிசி வர முடியும்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்த ஏரியா அது. ஆனா அங்கேயும் அவர் போயிட்டு ஊழியம் பண்றாரு இல்லைங்களா? நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணுங்க. பவுல் என்ன சொல்றாரு? எல்லாமே நான் என்னங்க குப்பை நினைட்டேன். நினைச்சிருந்தா லாவிஷா எப்படி வேணா இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆனா அந்த மேன்மையை விட்டுட்டு வராரு. அவர் பல்லுங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப லோ லைஃபா இருக்கிற ஜனங்க கூட தாங்க. சாதாரண ஜனங்க கூட போயிட்டு ஊழியம் பண்ணி நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வளர்கிறாரு. இப்போ ஒரு ஒரு ஊர்ல நீங்க போனீங்கன்னாக்கா அங்க சாப்பிடுற விதமே வேற மாதிரி இருக்கும். அவர் இவ்வளவு ஊர் டிராவல் பண்ணிக்கிறாருங்க. அந்த ஊர்ல சாப்பாடு எந்த மாதிரி இருக்கும், கிளைமேட் செட் ஆயிருக்குமா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ரெடியா இருந்தாங்க அந்த மாதிரி ஊழியம் பண்றதுக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் வெறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே. 12வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாராவது வந்து சத்தியத்தை பத்தி ஏதாவது கொஸ்டின் பண்ணும்போது ஆன்சர் பண்ணதுக்கு என்னங்க ரெடியா இருக்கணும். நீங்க ஏன் இதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னாக்கா, வசனத்தை எடுத்து இதனாலதான் நாங்க விசுவாசிக்கிறோம் பாருங்க, பைபிள் எப்படி இருக்குது வசனம்னு சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதனால தான் அப்போல என்ன பண்றாருங்க, யூதர்கள் மத்தியில அவங்க கிட்ட வழக்காடி இல்லைங்களா, அவங்க கிட்ட வாதாடி அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணி இதுதான் சத்தியம்னு அவங்கள்ட்ட சொல்ல வைக்கிறாரு. சொல்லி அவங்கள வந்து நாங்க கன்வின்ஸ் பண்றாரு. அந்த டேலண்ட் வந்து நமக்கு தேவை. ஏசாயா 1:18 தேவன் இப்படி சொல்றாருங்க. ஐசையா 1:18 ஐசையா சாப்டர் 1:18 ஐசையா 1:18 வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் போதாங்க. அவர் என்ன கூப்பிடுறாருனாக்கா, வழக்காடுவோம் வாருங்கள் என்றாரு இல்லைங்களா? சோ அதுக்கு வந்து இவங்க அந்த காலத்துல வந்து இவங்க போதிச்ச இடம்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த கிரீக்ல எல்லாம் நிறைய பிலாசபர்ஸ், ரொம்ப ஞானிகள் அவங்கலாம். அவ்வளவு ஈஸியெல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட பேச முடியாது. ஆனா தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து இவங்களை பேச வைக்கிறாரு இல்லைங்களா? எவ்வளோ அவங்க எப்படின்னாக்கா அந்த காலத்துல இருந்த ஜனங்கள்னாக்கா கேவலமா ஒரு மாதிரி ஏளனமா பேசுவாங்க, கேலி பண்றது ஜாஸ்தி இல்லைங்களா? அவங்க நம்பிக்கை அந்த மாதிரிங்க. ஆனா இவரு தைரியமா அங்கெல்லாம் போய் பேசுறாருங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம். ஏன்னா தேவன் அப்படி வழி நடத்தினாருங்க இல்லைங்களா? இப்போ யாராவது கேள்வி கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறோமா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ தயங்க கூடாது. யார் என்ன கேட்டாலும் போல்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ணுங்க. அவங்க வந்து ரொம்ப நம்மள மடக்குற மாதிரி கொஸ்டின் கேட்டா கூட மனத்தாழ்மையா நம்ம வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கணும். டென்ஷன் ஆயிடக்கூடாது இல்லைங்களா? பேஷண்டா நாங்க ஆன்சர் பண்ணணும். ஒரு டைம் நம்மள ஹர்ட் பண்ற மாதிரியே பேசுவாங்க வேணான்ட்டு இல்லைங்களா? அப்ப கூட மனத்தாழ்மையா தான் நமக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இது அவங்க கிட்ட இருந்துச்சு இல்லைங்களா? அப்போலோ கிட்ட. 13வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவருக்கு எந்த டைட்டிலுமே இல்லைங்க. டைட்டில்னாக்கா இவர் வந்து யாரோ ஒரு அப்போஸ்தலன்னு சொல்லல இல்லைங்களா? இவர் ஒரு தீர்க்கதரிசியோ சொல்ல, இல்ல பாஸ்டர்ன்ற அந்த ஒரு டைட்டில் வந்து கொடுத்த மாதிரி பைபிள்ல இல்லைங்க இல்லைங்களா? சோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, மத்தேயு 23:17 படிக்கும்போது, மேத்யூ 23:11 உங்களை யார் வந்து பெரியவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன இருக்கணும்ன்றாருங்க, உங்களுக்கு சர்வெண்டா இருக்கணும்ன்றாரு. உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். பாத்தீங்களா? உங்களுக்கு என்னங்க ஊழியக்காரரா இருக்க கடவன் அப்படின்ட்டு. அதனாலதான் இவரை வந்து பிரதர்ன்னு தான் கூப்பிடுறாருங்க பவுல் ஒரு இடத்துல இல்லைங்களா? எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு டைட்டில் இல்லைங்க. இன்னைக்கு ஊழியக்காரங்களை நீங்க பாஸ்டர்னு கூப்பிடாம வேற பேர் வச்சு கூப்பிட்டா ஏத்துக்கிறது இல்லைங்க. அவங்க மூஞ்சி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு அந்த கனம் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஆனா இவங்க அந்த மாதிரி ரெக்கக்னிஷனுக்கோ இல்ல ஒரு புகழ்ச்சிக்கோ அந்த கௌரவத்துக்கோ ஏங்கல இல்லைங்களா? அந்த ரெக்கக்னிஷனுக்காக நம்ம வந்து சர்வ் பண்ணக்கூடாதுங்க. நான் எதற்காக சர்வ் பண்றேன், ரெக்கக்னிஷனுக்காக அழியறேன் நான் யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட வேலை என்ன, தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அழைப்புக்காக நம்ம வந்து போராடணும் இல்லையா? ரெக்கக்னைஸ் பண்றாங்க பண்ணல இல்லைங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்க பண்ணல, நம்மள தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அதெல்லாம் வந்து தேவன் பார்த்துக்குவாருங்க. நம்ம பண்ண வேண்டியது தேவனோட ஊழியம், அவ்வளவுதாங்க இல்லைங்களா? சோ தேவன் கன மகிமை பெருசா நம்மளுக்கு தருவாரு. மனுஷர் கொடுக்கறத பார்க்கலும் தேவனோட மகிமை தாங்க பெருசு இல்லைங்களா? அவரோட மகிமைக்காக தான் நம்ம பண்ணணும். 14வது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இவரை வந்து சபையில இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க நம்புறாங்க, இவர் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்குதுங்க. இப்போ ஜனங்க எப்படி தெரியுங்களா, ஒருத்தர் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மனுஷன் மாறினா கூட சாகர வரைக்கும் அவர் மேல நம்பிக்கை நம்மளுக்கு வரவே வராது
இப்ப ஒருத்தர் பொய் சொல்லிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், சடன்ல அவர் திருந்திட்டாருன்னா அவர் என்ன சொன்னாலும் அவர் பொய் சொல்றாருன்னு தான் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். ஏன்னா நம்பிக்கை அவ்வளவு ஈஸியா வராது. ஒரு டைம் வந்து ஒரு மனுஷனோட ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது அவ்வளவுதான். திருப்பி வந்து அதை பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இவரை வந்து சபையில எல்லாருமே நாங்க நம்புறாங்க. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி நம்ம அப்போஸ்தலர் 18:27 பார்க்கலாம். Acts 18:27. அப்போஸ்தலர் 18:27. பின்பு அவன் ஆகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ஏத்துக்கணும்ட்டு. ஏன்னா அவர் மேல அவ்வளவு நம்பிக்கைங்க. அவர் பண்ண ஊழியம், அவர் பேசுற விதம், நடந்துக்கிற விதம் பார்த்துட்டு அவங்களுக்கு அவர் மேல என்னங்க பரிபூர்ண நம்பிக்கை வருது. கண்டிப்பா தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நம்மளை பார்க்கும்போது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. நம்ம நடந்துக்கிற விதத்திலேயே அவங்களுக்கு என்னங்க நம்பிக்கை வரணும். ஓகே. ஆதி சபையில வந்து அந்த லெட்டருக்கு அவ்வளவு வேல்யூ இருந்துச்சுங்க. இப்ப பவுல் வந்து லெட்டர்ல வந்து ஒருத்தரை பத்தி பெருமையா எழுதுறாருன்னா அவ்வளோ அதுக்கு வேல்யூ கொடுத்தாங்க அந்த காலத்துல. சோ இவரை பத்தி எழுதுறாரு. இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, என் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதா இல்லையா, ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கிறாங்க இல்லைங்களா. யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வாழ்ற வாழ்க்கையே வேஸ்ட் இல்லைங்களா. ஒருத்தர் வந்து நம்பிக்கை இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு வேலை, இப்போ பிரதர்கிட்ட கூட பிசினஸ் வருதுன்னா அவர் மேல நம்பிக்கை இருந்தாதான் வருவாங்க இல்லைங்களா, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஸோ அதே தான் நம்ம வந்து பாக்குறோம். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது என்னோட நடத்த மேல மற்றவங்களுக்கு இல்லையா. ஸோ இன்னொன்னு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க தெரியுமா, இவர் நல்லவர் இவங்க கிட்ட போங்கன்ட்டு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்பிக்கையின் அடிப்படையில தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ மற்றவங்களை பத்தி நம்ம பேசும்போது அவர் நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குது. இப்போ நெகட்டிவா யாருன்னா நம்மளை பத்தி பேசினா நம்ம மேல யாருக்குமே நம்பிக்கை வராதுங்க இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கிறோமா, சபையிலையும் சரி, வீட்லயோ, வெளியில, ஆபீஸ்ல, எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து எப்படி இருக்கணும், ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சனா இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு கேரக்டர், ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவசியம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து விசுவாசத்தினால நடந்தாருங்க கடைசி வரைக்கும் இல்லைங்களா. பீப்புள், ஜனங்க வந்து அவரை பார்க்கும்போது அவருடைய பேச்சை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க. இவ்வளவு சாதாரணமா பேசுறாரு, காரணம் என்னன்னாக்கா பரிசுத்த ஆவியினால அவர் வழி நடத்துறாருங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு விசுவாசியாக்குறாருங்க. பேசுற டேலண்ட் தேவன் கொடுப்பாருங்க இல்லைங்களா. ஆனா ஜனங்க நம்மளுடைய நடத்தையும் கவனிக்கிறாங்க. ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகணும். நான் பேசுறது ஒண்ணு பண்றது ஒண்ணா இருந்தா நான் வந்து நல்ல விசுவாசி கிடையாது இல்லைங்களா. இவர்கிட்ட அந்த விசுவாசம் பயங்கரமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் 18:27 படிங்க. Acts 18:20. இப்ப பச்சை வசனத்தை நம்புது. ஸோ அங்க வந்து அவங்க லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. திரும்பி படிக்க வேணாம், பரவாயில்லைங்க. ஏன் லெட்டர் எழுதி அனுப்புறாங்கனாக்கா அவரோட விசுவாசத்தை ஜனங்க கண்கூடா பாக்குறாங்க இல்லைங்களா. ஏன்னா நம்ம மனசார பேசும்போது தான் ஜனங்க வந்து அந்த வார்த்தைக்கு காது கொடுத்து கேட்பாருங்க. ஏனாதானு பேசுறோம் மைமலமா இருந்தா ஜனங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இவர்கிட்ட ஏதோ மைமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பேசுற வார்த்தை மனுஷங்களோட இதயத்தை டச் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா மனம் திரும்ப வருவாரு. ஏன்னா இவரோட வார்த்தைகள் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து நம்ம லீட் பண்ணணும். ஓகே. ஸோ என்னோட வார்த்தையினால எத்தனை பேரை வந்து நான் இயேசு கிறிஸ்துவிட்டு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றது முதலாவது கேள்வி, யோசிக்க வேண்டியது இல்லைங்களா. ஸோ என்னோட மெசேஜ் இப்போ நான் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது எதை வந்து முன்னிறுத்தி பேசணும், நம்ம எதை ரொம்ப லவ் பண்றோம் அப்படின்றது நம்ம பேசுற போதே கண்டுபிடிச்சிடலாங்க. கொஞ்சம் பேர் பேசும்போது பணத்தை பத்தியே பேசுவாங்க அதிகமா. அதுல இருந்தே தெரியும் அவங்களோட மைண்ட் ஃபுல்லாவே அதுலதான் இருக்குது அப்படின்ட்டு. பிசினஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு பிடிச்சா கிரிக்கெட் பத்தி பேசுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ பத்தி பேசுவாங்க, பாலிடிக்ஸ் பத்தி பேசுவாங்க, இதை பத்தி அதிகமா பேசுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, மைண்டு மனசெல்லாம் அதை சுத்தி தான் இருக்குது. அதே சமயத்துல நம்ம இயேசு பத்தி அதிகமா பேசுறோம்னு வச்சுங்களேன், நம்ம மனசு அங்கதான் இருக்குது, அவரை தான் அதிகமா நம்ம லவ் பண்றோம்னு தெரிஞ்சிருங்க. வேதத்தை பத்தி அதிகமா பேசுறோம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இங்கதான் இருக்குது, இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் பேசும்போது எதை பத்தி அதிகமா பேசுறோம் அப்படின்றது இல்லையா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவர்கிட்ட 5 மேஜரான குவாலிட்டி நம்ம வந்து கத்துக்கலாங்க இல்லைங்களா. ஒண்ணு வந்து பிரில்லியண்டான மைண்டு இல்லைங்களா. ஸோ அந்த ரொம்ப சாதுரியமான மைண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. காரணம் என்னன்னாக்கா வேதத்துல இருந்து வந்ததுங்க. வேர்ல்டியான மைண்ட் இல்லை, வேர்ல்டி பீப்புள் கூட நிறைய அந்த டேலண்ட் இருக்குது. அது தேவன் வந்து அது பைத்தியம்ன்றாருங்க, உலக ஞானம். அவருக்கு வேதத்தின் மூலியமா அந்த பிரில்லியன்ட் மைண்ட். ரெண்டாவது வந்து
மத்தவங்க வந்து கருத்து சொல்லும் போது இல்ல அவரை திருத்தும் போது ஏத்துக்கிறாருங்க. டீச்சபிள் ஸ்பிரிட். இது 2வது குவாலிட்டி. 3வது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆவியின் ஒருமைப்பாடுங்க. இவர் வந்து யாரையும் வந்து சிறுமியா பார்க்கல. அவ்வளவு சத்தியம் இந்த அளவுக்கு வந்து டேலண்ட் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா வந்து நான் ஒரு சமயத்துல என்ன வந்துருங்க, பெருமை வந்துடும். ஆனா இவர்கிட்ட அப்படி வரல பாருங்க. யாரையும் வந்து கீழே பாக்குற எண்ணம் இல்லைங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அப்புறம் ஆவியில ரொம்ப ரொம்ப என்னங்க, அனலா இருந்தாருங்க இல்லைங்களா? நம்ம ஆவி இப்ப எப்படி இருக்குது? அனலா இருக்குதா இல்லைங்களா? இல்ல ரொம்ப தனிந்து போயிருக்குதா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். அனலா இருந்தாரு இல்லைங்களா? அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் யாரை மகிமைப்படுத்தினாருங்க அந்த ஊழியத்துல? இயேசுவையும் தேவனையும் மட்டும்தான் நம்ம மகிமைப்படுத்தினாருங்க. அவர் பேருக்காக அவர் வந்து ஊழியம் பண்ணல. இதுதான் வந்து அப்போலோ கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை போல நம்மளும் இருக்க தேவன் இடத்துல நீங்க நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.